ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சேனலில் கோவக்காய் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோவக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாட்டு கோவக்காய். இப்போ கோவக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நாளாக வகுந்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் சூடானதும் ஒரு பேனில் வெறும் பேனில் நம்ம கொஞ்சமாக கடலை, அது ஒரு கப்பு அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாம். நிலக்கடலை சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் 1 கப்புக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோவக்காயை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வேக விட்டுக்கலாம். தண்ணீர் இப்போ சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா இதை கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்போ இது கூட ஒரு 4 பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 செகண்டுக்கு அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு இப்போ தண்ணீர் கொஞ்சம் சுண்டி வரட்டும். கோவக்காயும் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து ஆற வச்சுருக்கோம்ல நிலக்கடலை, இதை நல்லா தோல் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறக்குறன்னே அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக தேவையில்லை. இதை அரைச்சிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி நிலக்கடலை சேர்த்து செய்யும்போது இந்த கோவக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு அந்த கசப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப அருமையான கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், இப்படி ரசம் சாதம், இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.